அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னை வீராங்கனை காசிமாவுக்கு பட்டம். சாதனை படைத்த சென்னை ஆட்டோ ஓட்டுநரின் மகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்ததாக கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் கள ஆய்வு செய்யவிருப்பதாக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தகவல். விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கிற அரசு திமுக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும் என்றும் நம்பிக்கை. ஓய்வூதிய இயக்குநரகம் உள்ளிட்ட துறைகளுக்கு திமுக அரசு மூடு விழா நடத்தியிருப்பதாக OPS கண்டனம். திமுக அரசு அனைத்திலும் படுதோல்வி அடைந்து தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருப்பதாக விமர்சனம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் 5 தொகுதிகளில் ஒன்றில் விஜய் போட்டியிடுகிறார். கட்சி நிகழ்ச்சியில் பேசிய தருமபுரி தவேக மாவட்ட தலைவர். இந்த தருமபுரி மாவட்டத்தில் வரும் காலத்தில் வருகின்ற 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் உங்களுக்கு ஒரு மிக சந்தோஷமான செய்தியை நான் கூற விரும்புகிறேன். தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரி சட்டமன்றத்தை தெலுங்கு மக்கள் குறித்து பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவை அடுத்து புழல் சிறையில் அடைப்பு. அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும் என முழக்கமிட்ட கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அழைத்து சென்றபோது முழக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பியை கைது செய்யாத நிலையில் கஸ்தூரியை கைது செய்து பராக்கிரமத்தை காட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா விமர்சனம். பெண்மணி கஸ்தூரியை கைது பண்ணிட்டாங்களாம். பெரிய பகாதூரி பராக்கிரமம் காட்டியிருக்கு தமிழ்நாடு போலீஸு. ஆனால் எனக்கு நீதித்துறை கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நீதித்துறை என்ஷூர் பண்ணணும். டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு பெய்த கனமழை. திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 18 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவு. வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. சபரிமலையில் பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்க்க தேவசம் போர்டு புதிய நடவடிக்கை. கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலம் தினசரி வரும் பக்தர்கள் எண்ணிக்கை 70,000 கடக்காமல் இருக்க வைக்க ஏற்பாடு. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குறித்து கூறப்பட்ட பொய்யான கதைகள் நீண்ட காலத்திற்கு நீடிக்காது. தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை பாராட்டி சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவு. மணிப்பூரில் பிளவுபடுத்தும் அரசியலை செய்து வருகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். சென்னை IITயின் மெய்நிகர் தொழில்நுட்ப மையம் சார்பில் இசையமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு விருது. 2022ஆம் ஆண்டு வெளிவந்த லீ மஸ்க் திரைப்படத்திற்காக விருது வழங்கி கௌரவம். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறை. அமைச்சர்கள், MLAக்கள் வீடுகள் மீது தாக்குதல். பாதுகாப்பு நிலவரத்தை ஆய்வு செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
மணிப்பூரில் ஆளும் பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றது கொன்ராட் சங்மாவின் தேசிய மக்கள் கட்சி. மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலைமையை சுட்டிக்காட்டி வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. அமைச்சர் பதவி மற்றும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ஆம் ஆத்மி மூத்த தலைவர் கைலாஷ் கெலாட். மத்திய அரசுடன் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தால் டெல்லிக்கு வளர்ச்சி இருக்காது என கெஜ்ரிவாலுக்கு கடிதம். டெல்லியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் +1 மாணவர்களுக்கும் ஆன்லைன் மூலம் வகுப்பு எடுக்க அறிவுறுத்தல். நகராட்சி மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்ய அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்கவும் அறிவுரை. டெல்லியில் நாளுக்கு நாள் காற்றின் தரம் மோசமடைவதால் விமான சேவைகள் பாதிப்பு. 107 விமானங்கள் தாமதம், 3 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. இலங்கையின் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்பு. பிரதமராக மீண்டும் ஹரிணி அமரசூரியா பதவியேற்க இருப்பதாக தகவல். அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட நைஜீரிய நாட்டின் உயரிய விருது. அதிபருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அளிக்கப்பட்ட அங்கீகாரம். இந்தியா நைஜீரியா இடையிலான மூலோபாய உறவுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடிக்கு 17வது சர்வதேச விருது. நாட்டின் உயரிய கௌரவத்தை வழங்கிய நைஜீரிய அரசு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வீட்டில் வெடிகுண்டு வீசி தாக்குதல். குண்டுகள் தோட்டத்தில் விழுந்ததால் சேதம் ஏற்படவில்லை என இஸ்ரேல் காவல்துறை தகவல். ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்க கோரி ஜெருசலேமில் இருக்கும் பிரதமர் அலுவலகம் முற்றுகை. பிரதமர் நேத்தன்யாகு பதவி விலக வலியுறுத்தியும் தேர்தலை நடத்த கோரியும் மக்கள் முழக்கம். இஸ்ரேல் படைகளின் தாக்குதலால் பள்ளியில் தஞ்சமடைந்துள்ள லெபனான் மக்கள். அடைக்கலம் தேடி வந்த மக்களுக்கு உணவு வழங்கி தொண்டு செய்த தன்னார்வ குழு. உக்ரைனில் உள்ள மின் உற்பத்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல். 120க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. சீனாவில் போர் விமானங்களில் பறந்து சாகசம் புரிந்த விமானப்படை வீரர்கள். குவாங்டாங் மாகாணத்தில் கோலாகலமாக நடைபெற்ற 15வது சர்வதேச விமானப்படை சாகச நிகழ்ச்சி.很多高科技的飞机和精彩表演都令我印象深刻，飞行员们都非常帅，我以后也想当飞行员，为祖国贡献我自己的一份力量。பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் மோடி உள்ளிட்ட G20 நாடுகளின் முக்கிய தலைவர்களின் படங்கள் நீரில் மூழ்குவது போல் வைத்து நூதன ஆர்ப்பாட்டம். காலநிலை மாற்றத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான டெஸ்ட் போட்டியை பாதிக்காத வகையில் IPL வீரர்கள் ஏலத்தை நடத்த BCCI முடிவு. காலையில் போட்டி நடைபெறுவதால் மாலையில் ஏலத்தை நடத்த திட்டம். கிரிக்கெட் ஸ்டெம்ப் போன்று இருக்கும் மரத்தின் முன் நிற்கும் புகைப்படத்தை பதிவிட்டு ஒரு நடுவர் தொடர்பாக யூகிக்க கூறிய சச்சின் டெண்டுல்கர். ஸ்டீவ் பக்னரை தான் சச்சின் குறிப்பிடுகிறார் என பதிவிட்டு வரும் ரசிகர்கள்.
டெல்லியில் கணவர் விக்னேஷ் சிவனுடன் நடிகை நயன்தாரா சுற்றுப்பயணம். குதுப் மினார் பகுதியில் நயன்தாராவை சூழ்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்துச் சென்ற ரசிகர்கள். சகோதரர் திருமாவளவன் உள்ளத்தை அறிவேன் என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. உண்மையான பாசம் காட்டும் திருமாவளவன் தனது செயல்பாடுகளை அறிவார் என்றும் நெகிழ்ச்சி. திருமாவளவன் எங்கு செல்கிறார் என தமிழ்நாடே காத்து கொண்டிருக்கிறது. தங்களுடன் தான் திருமாவளவன் இருப்பதாக அதிமுகவின் இன்பதுரை பேச்சு. தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். மக்களுடன் தான் எப்போதும் விசிக இருக்கும். இன்பதுரையின் பேச்சுக்கு திருமாவளவன் விளக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும். உங்களோடு களத்தில் நிற்போம், மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, இந்த அடையாளம் இருந்தால் என்ன. மணமகள் கழுத்தில் தாலி கட்டச் சென்ற மணமகனின் தாயார். துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்ற விழாவில் சிரிப்பலை. முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள நல்ல திட்டங்களால் மக்கள் வாழ்த்துவதால் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சலாக உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம திட்டங்கள்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் வருது. வரத்தான் செய்யும், வேற வழி இல்லை அவருக்கு. மக்கள் நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுறாங்க பார்த்து அவருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. தமிழ்நாட்டில் கிடைக்கும் வரி வருவாயில் 50 விழுக்காட்டை தமிழ்நாட்டிற்கே ஒதுக்க வேண்டும். நிதி ஆணையம் பரிந்துரைக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ள இடத்தை காலி செய்ய 6 நாட்கள் அவகாசம். நீதிமன்றத்தை நாட முடிவு செய்து போராட்டத்தை தொடரும் சின்ன உடைப்பு கிராம மக்கள். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்து காவல் நிலையத்தில் கையெழுத்திடாமல் இருந்தவரை கைது செய்ய முயன்ற காவலர்கள். உறவினர்களும் ஆதரவாளர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டு காவல்துறையினருடன் வாக்குவாதம். தொடர் மழை காரணமாக NLC சுரங்கத்தில் தேங்கியுள்ள தண்ணீர். 2வது சுரங்கத்திலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுவதால் விவசாயிகள் கவலை. தேனி கும்பக்கரை அருவியில் கொட்டும் தண்ணீர். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் உற்சாக குளியல். தொடர் மழை காரணமாக ஆர்ப்பரிக்கும் தேனி மேகமலை அருவி. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. விடுமுறை நாளான இன்று களை கட்டிய கொடைக்கானல்.
குளுமையான சூழலில் குதூகலிக்கும் சுற்றுலா பயணிகள். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் நடந்த சோதனை ஓட்டம். 80 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கிய காட்சிகளை வெளியிட்டது தெற்கு ரயில்வே. காஞ்சிபுரத்தில் தைல டப்பாவை விழுங்கிய 7 மாத குழந்தை. தொண்டையில் சிக்கிய டப்பாவை சாதுரியமாக வெளியே எடுத்த மருத்துவர்கள். மகன் கைதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அர்ஜுன் சம்பத் குண்டு கட்டாக கைது செய்த காவல்துறை. டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் நடிகர் அர்ஜுன். திரைப்பட இயக்குனர் பி வாசுவுக்கும் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. We request our Chancellor and other dignitaries to honor Director P. Vasu. சிவகங்கை திருப்பத்தூரில் உற்சாகமாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். எல்லையை நோக்கி சீறி பாய்ந்த காளைகள். பம்பையிலிருந்து நிலக்கல் சென்று கொண்டிருந்த கேரள அரசு பேருந்தில் தீ. பேட்டரியில் மின்கசிவு ஏற்பட்டதால் தீப்பற்றி எலும்புக்கூடான பேருந்து. ஆயிரத்து 500 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஹைதராபாத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். காலநிலை மாற்றத்திற்கு எதிராக இத்தாலி தலைநகர் ரோமில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேரணி. பாண்டா கரடி வேடமிட்டு பூமி பந்து மாதிரியை உருட்டிச் சென்று வலியுறுத்தல். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகேலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். நாடாளுமன்றத்தில் அதிகாரத்தை பெறுவதில் அதிபர் பசிரோ மும்முரம். ஸ்பெயினில் பெய்த கனமழையால் உருக்குலைந்த வெனிசுலா நகரம். வீதிகளில் கைவிடப்பட்டிருந்து காட்சியளிக்கும் ஆயிரக்கணக்கான கார்கள்.